நினையாத நேரத்திலே திடீரென்று இயேசு வருகை வந்தால் அவர் திடீரென்று வந்துவிட்டதை போன்று யாருக்கு இருக்க முடியும்? லௌகீக கவலைகள் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருக்கலாம், எப்படி நன்றாயிருக்கலாம்? அங்கே அது இல்லை, இது இல்லை. அவருடைய வருகைக்கு காத்திருந்து அவருடைய வருகைக்கு தன்னை தயார்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இயேசு அவர் வருகின்ற எந்த நாளா இருந்தாலும் அது அவருக்கு நினையாத நாளை போன்ற ஒரு ஏமாற்றத்தை தான் அங்கே கொடுக்க முடியும். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இந்த தகப்பனே சகலத்தை நடத்துகிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த கால்விளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனை நம்முடைய ஜனங்களை நம்முடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க முடியாது நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காக நன்றி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ பிதாவே, இதோ இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே இறங்கி வந்து கர்த்தாவே நம்முடைய சமூகம் ஆண்டவரே, நம்முடைய பிரசனம் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ தொடக்க முடிவரைக்கு கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் பகுதி பகுதியாய் கர்த்தாவே நீரே முன்னின்று நடத்த முடியாது. இயேசுவே உடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். செபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 24வது பாடலை படிப்போம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை என்று என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல் நல் நேசரில்லை என்றும் என்றும் அவர் துதி சாற்றிடுவேன். நித்தியமான பர்வதமே குந்தனில் நிலைத்திருப்பேன். நித்தியமான பர்வதமே குந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை தோளில் மேல் சுமந்தே, நீங்கிடாதென்னை தோளில் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறேன். என்னையும் ஜனமாய் நினைத்தேன் என்று உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். என்னையும் ஜனமாய் நினைத்தேன் என்று உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை என்றென்றும் அவர் துதி பாடிடுவேன். இயேசுவை போல் நல் நேசரில்லை என்றென்றும் அவர் துதி பாடிடுவேன். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாயையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாய்கையிலே. பருந்து தேவ அன்பினை காட்டியே, பருந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீ. பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளாய் நிறைத்தீ.
பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளாய் நிறைத்தீர். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, மிகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி காட்டிடுவேன். இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமப்போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமப்போ, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே. வானிலும் இந்த கோவிலும் நீ என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. வானிலும் இந்த கோவிலும் நீ என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தே. இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, மிகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர், சேர்ந்தொன்றாய் கட்டுதற்காய். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர், சேர்ந்தொன்றாய் கட்டுதற்காய். நித்திய அபிஷேகம் தந்தம்மை நிறுத்தி, திவ்யாபிஷேகம் தந்தம்மை நிறுத்தி, செத்திரே கருத்துடன் சேதம் வராமலை காத்ததினால் உம்மை சேவிப்பேன் நித்திய நித்தியமா. சேதம் வராமலை காத்ததினால் உம்மை சேவிப்பேன் நித்திய நித்தியமா. இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, மிகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். அர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போமே, அன்பரை உள்ளம் கனிந்தே. அர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போமே, அன்பரை உள்ளம் கனிந்தே. அளவில்லாத ஜீவனை அளித்தே, அளவில்லாத ஜீவனை அளித்தே, அற்புத ஜெயமீந்திரே. அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே நீதம் சாட்டிடுவோம். அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே துதி சாட்டிடுவோம். இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, மிகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர்
அவர் துதி சாத்திடுவோம். இயேசுவை போல் நல்ல என்றும் அவர் துதி சாத்திடுவோம். இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்தே, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தே, இகமதில் பாடிட தருணமிலே. இயேசுவை போல் நல்நேசரில்லை, என்றும் அவர் துதி சாத்திடுவோம். இயேசுவை போல் நல்நேசரில்லை, என்றும் அவர் துதி சாத்திடுவோம். பேரன்பின் கீதங்கள் பாட புஸ்தகத்திலே 25வது பாடல் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடிப்பாடி துதித்திடுவோம். இந்த பாடலை ஆனந்த அக்களிப்போடு அவருடைய நாமத்தை மையப்படுத்தி துதித்து இந்த பாடலை படிப்போம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தோன்மையா, என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையா. பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தோன்மையா, என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அன்பினால் என்னை அள்ளி தழுவிய கட்டி அணைத்துக் கொண்டார், நல்ல காதல நான் என்னை நேசித்து போஷித்து கட்டி இழுத்துக் கொண்டார், அவர் அன்பில் இணைத்துக் கொண்டார். அன்பினால் என்னை அள்ளி தழுவிய கட்டி அணைத்துக் கொண்டார், நல்ல காதல நான் என்னை நேசித்து போஷித்து கட்டி இழுத்துக் கொண்டார், அவர் அன்பில் இணைத்துக் கொண்டார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை, இந்த பாவியா என்னையும் நம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு கிடைத்தார், நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை, இந்த பாவியா என்னையும் தம்மை போல் மாற்றிடும் பரவசம்
எனக்கு அளித்தார், நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடே பாடி துதித்தே. இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பர் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் வெற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போசிப்பார். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் வெற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போசிப்பார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடே பாடி துதித்தே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பர் மகிழ்ந்து ஆடே பாடி துதித்தே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு அவருடைய வருகையை குறித்தான காரியத்தை பேசும் பொழுது அவர் இவ்வாறு சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகையிலே அதாவது அவருடைய வருகை வராதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று அவர் அவ்வாறு சொன்னார். நினையாத நாளென்று சொல்லுகிறதெல்லாம் நாம் இயேசுடைய வருகையை நாம் ஒரு நாளை நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர் அந்த நாளிலே வராவிட்டால் அதுக்கு பிற்பாடு அவர் வருகின்ற நாட்கள் தான் அது நினையாத நாளென்று சொல்லுவதைப் போல் இல்லை. ஒரு காலத்திலே
2000 ஆண்டு இயேசு வருவார் என்று சொன்னார்கள். ஆனால் 2000 ஆண்டு இயேசு வரவில்லை. அதற்கு பிற்பாடெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொன்னார்கள், இயேசு வருவார், இயேசு வருவார் அப்படி என்றார்கள். அது ஒரு நாளை அவர்கள் பார்த்தார்கள், ஆனால் வரவில்லை. அவ்வாறென்றால் இங்கே ஆண்டவர் சொல்வதை போல் நீங்கள் நினையாத நாள் என்று சொல்லுவதெல்லாம் ஏதோ இந்த நாட்களை வருடங்களை குறித்து 2000 ஆண்டு, 2020, 2025 இல்லாவிட்டால் 2030 இயேசு வருவார் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட நாளை இங்கே இயேசு சொல்லவில்லை. நீங்கள் நினையாத நாள் என்று சொல்லுகிறதை அதை சொல்லவில்லை. அவர் நினையாத நாளன்று யாருக்கு சொன்னார் என்றால், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வருகைக்குரிய வாழ்க்கையிலே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழாத எந்த மனுஷனும், அதாவது அவருடைய வருகைக்கு காத்திருந்து அவருடைய வருகைக்கு தன்னை தயார்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இயேசு அவர் வருகின்ற எந்த நாளாக இருந்தாலும் அது அவருக்கு நினையாத நாளை போன்ற ஒரு ஏமாற்றத்தை தான் அங்கே கொடுக்க முடியும். ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது, திருடன் என்ன நேரத்திலே வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரியாது. அவன் 12 மணிக்கு வருவான், 2 மணிக்கு வருவான், 3 மணிக்கு வருவான், எந்த வேளையிலும் அவன் வருவான். திருடன் வந்து பொருட்களை திருட வருவான். ஆனால் அந்த வீட்டிலே இருக்கின்ற எஜமான் இல்லாவிட்டால் அந்த வீட்டுக்காரர் அவர்கள் விழித்திருப்பார்களா இருந்தால், அந்த வாட்ச்மேன், அதாவது செக்யூரிட்டி கார்டு அப்படி அவர்களை காவல் வைப்பதை போல அவன் விழித்திருப்பானா இருந்தால் திருடன் வருவதை அவனால் காண முடியும். அவன் என்ன நேரத்திலே வருகிறான் என்பதை காண முடியும். ஏனென்றால் அவன் விழித்து கொண்டிருக்கின்றான். இயேசு அதை சொல்லும் பொழுதுதான் சொன்னார், நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள், அதாவது அவருடைய வருகைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக, உங்களை தயார்படுத்தி கொண்டவர்களாக நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அவ்வாறான வாழ்க்கையிலே நீங்கள் விழித்திருக்காவிட்டால் இயேசு வருகின்ற எந்த அது நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நினையாத, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வருகையை போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க முடியும். ஆகையாலே தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் அந்த வருகை குறித்து நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். அவர் அவ்வாறான காரியங்களை சொல்லும் பொழுது இயேசு அவருடைய வருகை, அதாவது யாருடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் அந்த நினையாத நேரத்திலே திடீரென்று இயேசு வருகை வந்தால் அவர் திடீரென்று வந்துவிட்டதை போன்று யாருக்கு இருக்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் யார் என்று இயேசு அதை எச்சரிக்கும் போது எதை எச்சரித்தார்? அவர் அங்கே பாலியச்சை இல்லாவிட்டால் அங்கே கோபம், வைராக்கியம், விரோதம், பகை என்கின்ற அந்த மாம்சத்திலிருந்து வரக்கூடிய, சுயத்திலிருந்து வரக்கூடிய பாவங்கள் என்கிற ஒரு பகுதியை விட இயேசு அதிகமாய் அவர் எச்சரித்த காரியம் என்னென்றால், அந்த வசனத்திலே உங்கள் இருதயம் பெருந்தீண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் அங்கே சிற்றின்ப மயக்கங்களினாலும் அந்த உலக கவலைகளினாலும் உங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னான். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகைக்கு ஒருத்தனை ஆயத்தமில்லாமல் அவனை கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிறங்கிறதை இயேசு அதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது, இந்த உலகம்தான் அதற்கு நமக்கு கண்ணி என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கை தான் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு மனுஷனை ஆயத்தம் செய்யக்கூடாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு போகக்கூடியது இந்த உலகம். அதை அவர் சொல்லும் பொழுதுதான் அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். அவ்வாறு அந்த இருதயங்கள் இப்படியெல்லாம் அங்கே அனைவருடைய இருதயங்கள் பாரமடைகின்றது. பெருந்தேண்டி எண்ணத்தை புசிப்போம், அங்கே புசிப்பதும் குடிப்பதுமே வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுவே பிரதான நோக்கம். இந்த பூமியிலே அங்கே நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், நன்றாக அங்கே சரீரத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற வாழ்க்கை. அங்கே லௌகீக கவலைகள், நாளை அந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணும், என்னுடைய தொழிலை எப்படி அங்கே விருத்தியாக்க வேண்டும், எப்படி நான் மற்றவர்களைப் போல எப்படி வசதியாக வர முடியும், மற்றவர்களைப் போல் எப்படி நான் வாழ முடியும்
இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல எப்படி நானும் வசதியாக இருக்க முடியும் என்றெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அடுத்தவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து லௌகீக கவலைகள் பெருந்தேண்டி லௌகீக கவலைகள் இப்படிப்பட்ட அந்த உலகத்தினுக்குரிய காரியங்கள், சரீரத்துக்குரிய காரியங்கள், இதெல்லாம் அங்கே வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பாரமடைய செய்யும் பொழுது அவனுடைய சிந்தைகளும் அவனுடைய எண்ணங்களும் எதை இப்பொழுது நோக்க ஆரம்பிக்கிறது என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே நோக்க ஆரம்பிக்கின்றது. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நோக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பெருந்தீண்டீர், அதாவது புசிப்பதும் குடிப்பதும் லௌகீக கவலைகள், இந்த உலகத்திலே உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருக்கலாம், எப்படி நன்றாக இருக்கலாம், அங்கே அது இல்லை இது இல்லை, இந்த பூமிக்குரிய தேவைகள், அந்த காரியங்கள், இந்த காரியங்கள் என்றெல்லாம் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவர்கள் அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் பாரமடைய ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு அதை எச்சரிக்கும் பொழுதெல்லாம் அந்த நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கூட அதை இவ்வாறு சொல்லுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிப்போம். இவ்வாறு ஆண்டவருடைய வருகையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அது நோவாவின் காலத்தை போல் இருக்கும் என்றார். ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டினார்கள், கட்டினார்கள். இயேசு குறிப்பிட்ட அத்தனை காரியங்களும் பூமிக்குரிய வாழ்க்கையைத்தான் இயேசு ஆண்டவர் வலியுறுத்தி பேசினார். ஏன் இப்படியெல்லாம் இயேசு இந்த காரியத்தை குறித்து வலியுறுத்தி பேசினார் என்றால் இந்த உலகத்திலே மனுஷனுடைய நோக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கோணத்தை நோக்கி போகும் என்றால் இந்த உலகத்தையே அவன் சார்ந்து இந்த உலகத்தோடே ஒட்டி கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளாக அது போக ஆரம்பிக்கும். அதைத்தான் அவர் சொல்லும் பொழுது அந்த உலகம் என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்றாலே, குடும்ப வாழ்க்கை என்றாலே புசிப்பதும் குடிப்பதும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும், அந்த வீட்டை கட்ட வேண்டும், இந்த தொழிலை அங்கே நாட்ட வேண்டும், தொழிலை வளர்க்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், எப்படி எல்லாமே அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இங்கே இந்த உலகத்தை ஒத்து அதையே அவர்களுடைய இருதயங்களிலே பாரமாக நிறைந்து போகின்ற காலம் அது கடைசி காலமாக இருக்கும் என்று அவர் எச்சரித்தார். இவ்வாறு ஆண்டவர் சொல்லிவிட்டு தான் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அவருடைய வருகையிலே இயேசு வரும்பொழுது ஒரு வயலிலே 2 பேர் வேலை செய்வார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏந்திரம் 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள். ஒரே படுக்கையிலே 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இங்கே இயேசு குறிப்பிட்டார் வயலில் ஏந்திரம், அங்கே படுக்கை என்று அங்கே குறிப்பிட்ட காரியம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே வயல், அன்றாட தங்களுடைய வேலைகள், அன்றாட தங்களுடைய காரியங்கள், அன்றாட தங்களுடைய தொழில்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்யத்தான் செய்கின்றார்கள். ஏந்திரம் வீட்டிலே அவர்கள் வீட்டு வேலைகள், ஸ்திரீகள் வீட்டு வேலைகள், வீட்டு சமையல்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அங்கே செய்யத்தான் செய்கின்றார்கள். அவ்வாறான காரியங்களிலே ஒரே படுக்கையிலே தூங்குகிறார்கள். தூங்குகிறவர்கள் எல்லோரும் அவர்கள் ராத்திரி வந்தால் எல்லோரும் தூங்கத்தான் செய்கின்றார்கள். எல்லோருக்கும் ஒரே வாழ்க்கை தான், வித்தியாசம் இல்லை. அவிசுவாசிகள் அவர்களும் எப்படி அவர்கள் வேலை செய்கிறார்கள், எப்படி அவர்கள் உழைக்கின்றார்கள், அவர்கள் எப்படி தூங்குகிறார்கள், அவர்கள் எப்படி சமைக்கின்றார்கள், அவர்கள் எப்படி அன்றாட காரியங்களை செய்கின்றார்கள். அதே போல எல்லோரும் ஒரே காரியத்தை செய்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவ்வாறு செய்கின்ற வாழ்க்கையிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்றார். அப்படி என்றால் இந்த வயலிலே 2 பேருமே அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் யார், கைவிடப்படுகிறவன் யார்? இதைத்தான் இயேசு அங்கே வலியுறுத்தும் போது இந்த லூக்காவிலே நாம் வாசித்ததை போல உங்கள் இருதயங்கள் இவ்வாறான உலக கவலைகள் பெருந்தீண்டிகளினால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நோவாவின் காலத்தை போல கடைசி காலம் புசிப்பும் குடிப்பும் வாங்குவதும் விற்பதும் கட்டுவதும் நட்டுவதும் கொடுப்பதும் எடுப்பதும் இவ்வாறான வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை
அவ்வாறு மாறி உங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே போய்கண்டு இந்த உலகத்தையே சார்ந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இலக்கெல்லாம் அதையே நோக்க கொண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது, இவ்வாறான வாழ்க்கையிலே நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவர் வரும் பொழுது நீங்கள் நினையாத நாள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அது சாத்தியமாகின்றது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். ஆனால் அதே வேளையிலே, அதே வீட்டு காரியங்களிலே, அதே படுக்கையிலே அவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், அவர்கள் புசித்தாலும், அவர்கள் குடித்தாலும், அவர்கள் வாங்கினாலும், விற்றாலும், கட்டினாலும், நட்டினாலும், பெண் கொண்டாலும், பெண் எடுத்தாலும், எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கேதுவாக, அதிலே தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவன் அதிலே வாசம் செய்ய வேண்டும், தேவன் தங்களோடு கூட இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்ற சிந்தையோடு தாங்கள் அதை செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்குள்ளாய் அதை செய்ய வேண்டும், தேவனுடைய விருப்பத்துக்குள்ளாய் அதை செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனே அங்கே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டுதான் என்ன செய்கின்றார்கள்? வயலிலே அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேலை செய்தாலும் தேவனுக்கு ஏற்ற சிந்தையோடு தாங்கள் பாவம் செய்து விடக்கூடாது, தேவனுக்குடைய நாமம் தூசிப்புக்கு ஏதுவாய் தங்களுடைய எந்த வேலை ஸ்தலங்களிலேயோ, தங்களுடைய தொழில் காரியங்களிலேயோ, எந்த காரியங்களிலும் தாங்கள் தேவனுடைய நாமத்துக்கோ, அவருடைய பரிசுத்தத்திற்கோ, அவருடைய சத்தியத்துக்கோ தாங்கள் புறம்பான எதையும் தாங்கள் செய்துவிடக்கூடாது. இல்லாவிட்டால் அவர்கள் படுக்கையிலே படுத்து தூங்கினாலும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எப்போதும் தேவனுக்குரிய பரிசுத்த சிந்தையோடு, தேவனுக்குரிய சுத்திகரிப்பின் ஆவியோடு, தேவனுடைய சமாதானத்தோடு, தேவனுக்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்போதும் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்ட அவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கின்ற வாழ்க்கையிலே அவர்கள் தூங்குகின்றார்கள். அவர்கள் வீட்டு வேலைகளை, வீட்டு காரியங்களிலே ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்குரிய சிந்தனையோடு, கர்த்தருக்குரிய எண்ணத்தோடு, அவருடைய நாமத்துக்குரிய பயபக்தி நிறைந்த வாழ்க்கையோடு தங்களுடைய அன்றாட காரியங்களை எல்லாம் செய்கின்றார்கள். அவர்கள் பாடசாலையில் இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற சிந்தையோடு இருக்கின்றார்கள். அவர்கள் வேலை ஸ்தலங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற சிந்தை, தொழில் காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்குரிய சிந்தையோட அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் இங்கே ஆண்டவர் சொன்னார், வயலிலே 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அதிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் யார் என்றால் ஆண்டவருடைய இன்ன நாளிகையிலே அவர் வருவார் என்று அறியாமல் அவர் இருப்பவன் அல்ல. அவன் எந்த நேரத்திலேயும் தன்னை தேவனுக்குள்ளாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றான், தேவனுக்குள்ளாய் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான். தேவனுக்குரிய மனுஷனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை நிதானித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இடம் பாடசாலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், அலுவலகங்களாக இருக்கலாம், வாழ்கின்ற வீடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நாம் நடமாடுகிறவர் எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வருவாராக இருந்தால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த வாழ்க்கை, இல்லாவிட்டால் அவனுடைய ஜீவன் அவனை விட்டு எடுபட்டாலும் அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவரிடத்திலே அவன் போய் சேரக்கூடிய அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குத்தான் எப்போதுமே தயாராயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிலே ஒன்று நடந்து விட்டது என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாற்றமடைந்து சஞ்சலப்பட்டு வேதனை அடைகின்ற ஜனங்களாய் இருக்கக்கூடாது. எப்போதுமே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு மரித்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு கூட போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாளைக்கு மரித்தாலும் ஆண்டவரோடு கூட போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள், நித்திரையில மரித்தாலும் ஆண்டவரோடு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழுகின்ற காலங்கள் நிச்சயமற்ற வாழ்வு. நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துக்குரிய எந்த காரியங்களிலும் உங்களுடைய நாட்டத்தை வைக்காதீர்கள், அதனாலே உங்களுடைய இருதயம் பாரமடைய வைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஜீவன் நிலையற்றது. அது இந்த ராத்திரியிலே உங்களை விட்டு எடுபட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை கொண்டு தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும்? அவருடைய சந்நிதியிலே எதை கொண்டு அவரை எதிர்கொள்ள முடியும்? வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காரியங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு ஊழியக்காரன் ஒரு 3
அங்கே இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரிடத்திலே போய் அவர்களை கூப்பிட்டு, தம்பி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தால் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதை நாங்கள் ஒரு சமயம் சபையில் கூட அதை சிறுவர்களை வைத்து நாடகமாக நடித்திருக்கின்றோம். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வாலிபன் சொன்னான், அந்த அரை மணி நேரமும் அங்கே நான் ஓடிப்போய் வீட்டை ஓடிப்போய் நான் வேதாகமத்தை எடுத்து அந்த அரை மணி அளவும் படித்து கொண்டிருப்பேன் என்றான். அடுத்த இன்னொரு வாலிபனிடம் கேட்டான், நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், அந்த அரை மணி நேரமும் நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று அவன் சொன்னான். மூன்றாவது வாலிபன் அவரை பார்த்து கேட்டார், தம்பி, நீ என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது அவன் சொன்னான், நான் இப்போது விளையாடுவதைப் போலவே நான் என்ன செய்வேன், நான் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் கேட்டார், அவர்களெல்லாம் ஜெபிப்பார்கள், அவர்களெல்லாம் வேதத்தை படிக்கிறது, அவர் இயேசுவுக்குரிய காரியங்களை செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றார்கள், நீ மட்டும் விளையாடி கொண்டிருக்க போகின்றேன் என்று சொல்லுகிறாயே, ஏன், அது எப்படி என்று கேட்கும் பொழுது அவன் சொன்னான், நான் விளையாடி கொண்டிருந்தாலும் நான் ஏசப்பாவுக்குரிய பிள்ளையாய் இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையிலே அவருக்கு பயந்து அவருடைய சித்தம் செய்து வாழுகின்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றபடியினாலே அவர் அரை மணி நேரம் கழித்து வரப்போகிறார் என்றாலும் நான் சந்தோஷமாய் நான் விளையாடிக்கொண்டே இருப்பேன் என்று அவன் பதில் சொன்னான். அவ்வாறு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவ்வாறு நான் ஜீவிக்க முடியும்? ஆண்டவர் வரப்போகின்றார், நாளைக்கு இயேசு வரப்போகிறார் என்றால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நாம் இன்றைக்கு நாம் என்ன நடவடிக்கைகளிலே ஈடுபடுவோம்? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு வரப்போகின்றார் பிரதியட்சமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இயேசு ஒரு தூதன் தோன்றி இயேசு நாளைக்கு இந்த பூமியிலே வந்து அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று அவன் சொல்லிவிட்டால், அந்த தூதன் சொல்லிவிட்டால், இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு நாம் எவ்வளவு காரியங்களை நாம் சீர்படுத்தி அதை சரிப்படுத்தி இது சரிப்படுத்தி நம்மை தயார்படுத்தி நாம் அந்த நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துகின்ற வாழ்க்கைக்குள்ளாக நாம் நடந்து கொண்டிருப்போமா? இல்லாவிட்டால் அன்றாட காரியங்களிலே நாம் எப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தோமோ அப்படியே நாம் தொடர்ந்து அதுக்குள்ளாக இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போய்கொண்டிருப்போமா? யார் அதை செய்ய முடியும்? இந்த லௌகீக கவலைகள், சிற்றின்பங்கள், பெருந்தண்டிகளினாலே உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு சொன்னதை போல அந்த இருதயத்திலே இந்த உலகத்தை வைத்து வாழாத அப்படிப்பட்டவர்கள் தான் எப்போதுமே ஆயத்தமுள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்களுக்கு இயேசு எப்போது வந்தாலும் நினையாத நேரம் என்று சொல்லக்கூடிய நேரமாய் அது இருக்காது, அதை எதிர்பார்க்கின்ற நேரமாகத்தான் இருக்க முடியும். அவ்வாறான ஒரு வாழ்க்கையை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே ஆதியாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஆபிரகாம் லோத்துவனுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கின்றோம். 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். போதும் லோத்து ஆபிரகாமை ஆண்டவர் அவர் உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, தேசத்தை விட்டு போன்று கானான் தேசத்துக்கு அழைத்தார். ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார். லோத்துவும் ஆபிரகாமோடு புறப்பட்டு போகின்றார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போகின்றார்கள். இவ்வாறு இவர்கள் போகும்பொழுது இவருடைய மந்தைகள் மிகவும் பெருகி இருந்தது. லோத்துனுடைய மந்தைகள் பெருகிருந்து ஆபிரகாமுக்கு மந்தைகள் இருந்தது. இந்த மந்தை மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை கொண்டு போய் அவர்கள் மேய்க்கும் பொழுது நல்ல புல்லுள்ள இடங்களிலே லோத்தினுடைய மேய்ப்பர்கள் அங்கே போனால் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள் அங்கே போய் அவர்கள் தங்களுடைய மந்தைகளையும் கொண்டு போய் அதற்குள்ளே விடுவார்கள். அப்போது வாக்குவாதங்கள், அவர்களுக்குள்ளே சண்டைகள், இதெல்லாம் இப்படி நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு அவர் சொல்லுவார், இங்கே நாம் யார்? நாம் சகோதரர்கள், நாம் நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது. ஆகையால் இப்பொழுது அங்கே காரியம் இவ்வாறு இருக்கின்றபடியினாலே நீ என்ன செய், அங்கே
நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே இதை நீ எங்கே போக வேண்டுமோ அவ்வாறு நீ அதை தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம், நீ போகலாம். நாம் சண்டை போட்டு கொண்டிருக்க முடியாது. ஆகையால் நீ விரும்பினால் நீ எங்கேயாவது போக, நீ என்னை விட்டு போக விரும்பினால் நீ போகலாம் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது லோத்துவை குறித்து பார்க்கின்றோம். அவன் தன் கண்களை என்ன செய்தான்? லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். எதை பார்த்தான்? சோதோமை பார்த்தான். லோத்து பாருங்கள், ஆபிரகாம் இவ்வாறு சொல்லிவிட்டார். சொன்ன பிற்பாடு லோத்து தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது அந்த சோதோம் லோத்தருடைய கண்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தென்றால், நல்ல நீர்வளமும் நல்ல பசுமையான புல்வெளி நிறைந்த இடமாக லோத்தருடைய கண்களுக்கு அந்த சோதோம் தென்பட்டது. தூரத்திலிருந்து லோத்து பார்க்கின்றார். நல்ல அதை பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை அங்கே அந்த செழிப்பை போலவும் அந்த தேசம் அவ்வாறு காட்சி அளித்தது. அவ்வாறு லோத்தருடைய கண்கள் அதை பார்த்தது. பார்க்கும் பொழுது லோத் என்ன செய்து விட்டார்? அந்த தேசத்தை தெரிந்து கொண்டு அந்த அந்த சோதோமுக்கு நேரே தன்னுடைய கூடாரத்தை போட்டு விட்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு கீழே வசனத்தை வாசிப்போம். அவ்வாறு அவர்கள் பிரிந்து போனார்கள். ஆனால் அவ்வாறு போகும் பொழுது அது அந்த சோதோமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். ஆனால் லோத்தருடைய கண்ணுக்கு அது எப்படி இருந்தது? லோத்து கண்ணை ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த தேசம் லோத்துடைய கண்ணுக்கு அப்படி இருந்தது. நீர்வளமும் நல்ல பசுமை நிறைந்த இடமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே வாழ்ந்த ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு மகா பாவிகளுமாக இருந்தார்கள். அது லோத்தனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. லோத் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய கண்கள் எதை நல்லதென்று கண்டதோ அந்த திசையை நோக்கி போக ஆரம்பித்தார். அவ்வாறு அங்கே போக ஆரம்பித்து அந்த எகிப்துக்கு அந்த தேசத்துக்குள்ளே போனார். பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுடன் அழைக்கப்பட்டார். அவரும் வந்தார். ஆனால் என்ன நடந்தது? தேவன் தனக்கு கொடுக்கின்ற வாழ்வு என்கின்றதை இப்போது விட்டு இப்போது தன்னுடைய மந்தைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய வசதிக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்குரிய பிரகாரமான தன்னுடைய வாழ்க்கைக்கும் எது வசதியா இருக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் தெரிவு செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட இடத்தை மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய சிந்தனையோடு லோத்தருடைய கண்கள் ஏறெடுக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய சிந்தையோடு லோத்து இப்போது அந்த இடத்தை பார்க்கவில்லை. லோத்தருடைய முழு எண்ணத்தில் இருந்ததெல்லாம் தன்னுடைய மந்தைகளுக்கு நல்ல புல்லு கிடைக்க வேண்டும், அது மூலம் தன்னுடைய மந்தைகள் பெருக வேண்டும், அது மூலம் தனக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும், அது மூலம் தனக்கு நல்ல ஆஸ்தி உள்ளவனாய் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தான் மாற வேண்டும் என்று உலகத்துக்குரிய சிந்தனையோடு உலகத்துக்குரிய எண்ணத்தோடு லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தார். அவ்வாறு பார்க்கும் பொழுது அது நன்றாகவே இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களிலே நாம் ஒன்றை பார்க்கின்றோம் என்றால் அந்த பார்க்கின்ற அந்த காரியம் அது எதுவாக இருக்கலாம். ஒன்றை நட்டுவதாக இருக்கலாம், கட்டுவதாக இருக்கலாம், வாங்குவதாக இருக்கலாம், விற்பதாக இருக்கலாம், எடுப்பதாக இருக்கலாம், கொடுப்பதாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய பிரகாரமான எந்த வாழ்க்கையா இருக்கலாம். அதெல்லாம் நம்முடைய கண்கள் ஏறெடுக்கும் பொழுது அது எல்லாமே நல்லதை போன்றுதான் நமக்கு இருக்க முடியும். காரணம் என்னென்றால் நம்முடைய கண்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை ஒத்து இருந்தால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மையமாய் கொண்டு வாழ்ந்தால் இந்த மாம்சத்தின் கண்கள் எப்போதுமே அதெல்லாம் நலமானதை ஒன்றை போல் காட்டுகின்றது. லோத்துவுக்கும் அதைத்தான் காட்டியது. ஏனென்றால் லோத்துடைய கண்கள் எல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கையை நோக்கியது. மற்றபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தையோ
அவர் தனக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையோ அதை தான் காண வேண்டும், அந்த வழிக்குள்ளே போக வேண்டும், அந்த பாதையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் லோத்துனுடைய கண்கள் அதை நோக்குவதற்கு தவறிவிட்டது. என்ன நடந்தது? உலகத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக கொண்டு வாழ்கின்ற மனுஷன் அந்த பட்டணத்துக்குள்ளே போனான். அந்த பட்டணத்தாரெல்லாம் மிக கொடுமையான மனுஷர்களாக இருந்தார்கள். மகா பாவிகள், பொல்லாத அருவருப்பான பாவங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை தெரியாமல் அதுக்குள்ளே போய்விட்டேன் என்று லோத்து சொல்லி இருந்தால், ஐயோ தெரியாமல் வந்து விட்டேனே, நல்ல புல்வெளி என்று நினைத்து இதுக்குள்ளே வந்தேன், ஆனால் இங்குள்ள மனுஷரெல்லாம் இப்படி இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளை இதுக்குள்ளே வைத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய தேவபக்தியுள்ள வாழ்வு எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும், கடவுளுக்கும் தனக்கும் உள்ள பகுதிகளிலே உறவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் லோத்து சிந்தித்திருந்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? போய் கொஞ்ச நாளாலே அந்த பட்டணத்தை விட்டு, சோதோமை விட்டு வெளியே வந்திருப்பார். ஆனால் லோத்து வரவில்லை. லோத்து அங்கேயே குடியிருந்தார். காரணம் என்னென்றால், லோத்துனுடைய இருதயத்திலே அந்த பூமிக்குரிய அந்த வாழ்க்கையை தனக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அந்த ஆபிரகாமோடு போய் தான் சொந்தரிக்க வேண்டும் என்பதிலே லோத்துனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பூமிக்குரிய வாழ்க்கையை ஒத்து சார்ந்து அதே மையமாய் கொண்டு வாழ்ந்தபடியினால் என்ன நடந்தது? கடைசியிலே லோத்து எந்த மந்தைக்கு தனக்கு தீவனம் கிடைத்து, எந்த மந்தை பெருகி, தன்னுடைய ஆஸ்தி பெருகி, தான் ஒரு ஐஸ்வர்யவானே வார வேண்டும் என்று எந்த நோக்கத்தோடு சோதோமுக்குள்ளே காலடி வைத்தாரோ அத்தனை லோத்துனுடைய ஆஸ்தி, சொத்து, கித்து அத்தனையும் ஆண்டவர் சொன்னார், ஒன்றையும் பார்க்காதே, ஓடு, திரும்பி பார்க்காமல் ஓடு, வெறும் கையாய் ஓட வேண்டிய வாழ்க்கைக்குள்ளே லோத்துனுடைய நிலை தள்ளப்பட்டது. ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையை மையமாய் கொண்டு வாழுகின்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனை ஒரு மனிதன் விட்டுவிட்டு, அதாவது தேவனுக்குரிய அழைப்பை, தேவனுக்குரிய சித்தத்தை, அவருக்குரிய வருகைக்கு தன்னை தயார்படுத்தி அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தன்னை நடத்துகின்ற வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை இழந்து இந்த உலகத்துக்கும் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து எதை தன்னுடைய வாழ்க்கையிலே தேடிக்கொள்ள வேண்டும், எதை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று லோத்தை எதிர்பார்த்தாரோ அத்தனை வாழ்க்கை, அத்தனை சொத்து பத்துக்கள் எல்லாம் அக்கினிக்கு இரையாகி போகக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு இழப்பை லோத்து சந்தித்தார். அது மாத்திரமல்ல, அவ்வாறான அந்த உலகத்துக்குரிய சிந்தனையோடு இருதயத்தை பாரமடைய வைத்த லோத்துடைய மனைவியை லோத்து இழந்தார். பின்னிட்டு பார்க்காமல் ஓடென்றால் அவள் எப்படி பின்னிட்டு பார்க்காமல் இருக்க முடியும்? இந்த லோத்துவே கானானுக்குள் அழைக்கப்பட்ட வாழ்க்கையிலே பின்னிட்டு சோதோமை பார்த்த இந்த லோத்து என்ன செய்தார்? அவருடைய மனைவிக்கும் அவளும் இந்த உலகத்தை, ஐயோ சம்பாதித்த பொருள்கள், ஐயோ தேடிக்கொண்ட ஆஸ்திகள், பணங்கள் எல்லாம் ஐயோ அழிந்து போகின்றதா என்று அவளால் இருதயத்தை கட்டுப்படுத்த முடியாத படிக்கு அவளுடைய இருதயம் அந்த அளவுக்கு பாரமடைந்திருந்தது. அடைந்திருந்தபடினாலேதான் அவள் உலகத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனாள். பின்னிட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே நாம் வாழலாம், வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்பதை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் எங்களுடைய கண்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி அதை நோக்க ஆரம்பித்தால் இந்த லோத்துவனுடைய காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். அது மட்டும் நடக்கவில்லை. லோத்துனுடைய மனைவியை விளந்தது மட்டுமல்ல, லோத்துனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு புருஷன் இல்லை, ஆகையால் தங்களுடைய சந்ததி இல்லாமலே போய் வம்சமே இல்லாமல் போகின்றது, தங்களுக்கு ஒரு வம்சம் வேண்டும், சந்ததி வேண்டும் என்று அவருடைய தகப்பனுக்கே மதுவை கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து வரியாக்கி அவர்கள் தங்களுடைய தகப்பனோடே அவர்கள் உறவு கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு பிள்ளை தகப்பனோட உறவு கொள்ள ஆரம்பித்து பிள்ளைகளை பெற்றார்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு மோசமான ஒரு காரியங்கள். அவ்வாறு பெற்றால் மட்டும் சரி, பிள்ளைகளைத்தான் பெற்றுவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவருடைய பிள்ளைகள் சந்ததிகளாய் வளர்ந்தார்கள். அம்மோன் புத்திரர் என்ற பெரிய சந்ததி
அவ்வாறான 2 சந்ததிகளாய் வந்து என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு எதிராய் மாறினார்கள். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் எதிராளிகளாக இருந்தார்கள். கர்த்தராலே அழிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு வரலாறை யார் உருவாக்கினார்? இப்படி ஒரு வரலாறை மனைவியை உப்பு தூணாக்கி பிள்ளைகளை அங்கே பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கே சத்துருக்களாய் மாறும்படியான சந்ததிகளை உருவாக்கி கர்த்தருடைய அழைப்பை ஏற்று ஆபிரகாமோடு நடந்து வந்த மனுஷன் இவன். இதையெல்லாம் இந்த வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்ததுக்கு பிரதானமான காரணம் யார்? லோத்து. அவனுடைய கண்கள், அவன் செய்த தவறு என்ன? தன் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்ததுதான். சோதோமை பார்த்தது தவறல்ல. அவனுடைய முழு லோத்தனுடைய எண்ணத்தில் இருந்ததெல்லாம் நீர்வளம், பசுமையான வாழ்வு. இந்த உலக வாழ்வை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அதுக்குள்ளே கொண்டு போக ஆரம்பித்தார். ஆகையால்தான் ஆண்டவர் சொன்னால், லோத்தனுடைய நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும், நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும். ஆகையால் நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் உள்ளவர்களாக இருப்பதற்கு கவனமாயிருங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் எதற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்றால், நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யலாம். வயலில் இருக்கலாம், இயந்திரம் அரைக்கலாம், ஒரே படுக்கையில் இருக்கலாம். நீங்கள் உலகத்தார் செய்வதைப் போல அன்றாட காரியம் எல்லாம் செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எங்கே நிற்க வேண்டும் என்றால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் உள்ளவளாய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக போது நின்று கொண்டிருக்க வேண்டும். இந்த ஸ்கிரீனில் பார்க்கின்றோம், அவர் அங்கே மனுஷன் தேவனுடைய அந்த பிரகாசத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். உமக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. இவ்வாறு அவன் புசித்தாலும் குடித்தாலும் பெண் கொண்டாலும் பெண் கொடுத்தாலும் வாங்கினாலும் விற்றாலும் கட்டினாலும் நட்டினாலும் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்தாலும் உமக்கு முன்பாய் மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை எல்லாம் உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி வாழ வேண்டும். இவ்வாறான ஒரு லோத்து எப்போதுமே இந்த உலகத்து வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு சிவப்பு புள்ளியாக அதை கோடிட்டு காட்டினார். அந்த காலத்திலே ஜனங்கள் வாழ்ந்ததை போல் நடந்ததை போல் இருந்தார்கள். லோத்துனுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இயேசு எச்சரித்து பேசினார். அவள் திரும்பி பார்த்தாள், பின்னிட்டு பார்த்தாள், உலகத்தை பார்த்தாள். அவ்வாறான அந்த வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்தது. இது எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு வாழ்வு. லோத்து எதிர்பார்த்திருக்க மாட்டார், லோத்துடைய மனைவி எதிர்பார்த்திருக்க மாட்டார், லோத்துடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இதெல்லாம் திடீரென்று அங்கே நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். அவ்வாறான அந்த வாழ்க்கையை போன்றுதான் இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே நீங்கள் நினையாத நாள் என்று சொல்லுவதைப் போல திடீரென்று ஆண்டவருடைய அந்த வருகை என்பது வாழ்க்கையிலே திடீரென்று நடப்பதைப் போல் இருக்கக்கூடாது. தயார்படுத்தி கொள்ளுகிற வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் எந்த நேரத்திலே நம்முடைய ஆத்மா நம்மை விட்டு பிரிந்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரம் உள்ளவர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுக்கு முன்பாக நின்று வாழுங்கள். இந்த உலகத்துக்கு முன்பாக நின்று விடாதீர்கள். அந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த அந்த 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இங்கே அடுத்த கட்டம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இருவருக்குமே மந்தைகள் இருக்கின்றது, இருவருக்குமே வேலைக்காரர் இருக்கின்றது, இருவருக்குமே குடும்பம் இருக்கின்றது, இருவருக்குமே வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் ஆபிரகாம் லோத்தை போல சிந்திக்கவில்லை. ஆபிரகாம் அவ்வாறான காரியங்களிலே எப்போதுமே அதிகமாய் நல்லதைத்தான் முதலாவது தெரிந்தெடுக்க எல்லோரும் விரும்புவார்கள். தரம் குறைந்த இரண்டாவது அடுத்தவர்களுக்குத்தான் விட விரும்புவார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்தது? அது அந்த உலக வாழ்க்கையில் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், முதலாவது நல்லதை நீயே தெரிந்து கொள் என்று லோத்துவிடத்திலே விட்டு விட்டார். நீ எதை நல்லதென்று பார்க்கின்றாயோ அதை நீ தெரிந்து கொண்டு போ. மற்றது நீ நல்லதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அது எனக்கு சொந்தமாக போகட்டுக்கும்
ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு ஆபிரகாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பணத்துக்கோ பொருளுக்கோ தொழிலுக்கோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கோ எதுக்குமே ஆபிரகாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. லோத்துவை பார்த்து சொன்னார், நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ முதலாவது தெரிந்து கொள் என்றார். லோத்து பார்த்தார், சோதோமிலா நல்ல புல் இருக்கின்றது, எல்லாம் நன்றாக இருக்கும் என்று போனார். ஆனால் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போனார். இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? லோத்து பிரிந்து போன பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாம் தானாக தன்னுடைய மாம்ச கண்களிலே, ஐயோ லோத்து இப்போது போய்விட்டார், நாம் இனி எங்கே போகலாம், நமக்கு இனி மந்தைக்கு நல்ல இடம் எங்கே கிடைக்கும், நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வேலைக்காரருக்கு ஆகாரம் படி கொடுப்பதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு, வருமானம் தேடுவதற்கு எங்கே போகலாம் என்று ஆபிரகாம் அப்படியெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்து உலகத்தை அண்டி ஆபிரகாம் இருக்கவில்லை. ஆபிரகாம் காரியம் நடந்த பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார். தேவன் ஒன்றை பார் என்று சொல்லுவதற்கும் நாம ஒன்றை பார்ப்பதற்கும் உள்ள வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரிய பிளவுகளைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். நாம ஒன்றை நாம் பார்த்து ஒன்றை தெரிந்து கொண்டு ஒன்றை அதற்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகின்ற அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கும் தேவன் நம்மை பார்த்து உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ பார்க்கின்ற இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன். அதாவது நான் சொல்லி நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ அந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன். உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன். இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தேவன் வைத்திருக்கின்ற வாழ்வு. கர்த்தர் ஆபிரகாமை, நீ இப்போது பார், நீ எங்கெல்லாம் பார்க்கின்றாயோ அதெல்லாம் உனக்கு நான் தருவேன். லோத்து தனக்கு என்று தான் தெரிந்து கொண்டு போனான், இப்பொழுது உனக்கு நான் தருவேன். இந்த உலகத்திலே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தாயே, உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்தாயே, நீ உன்னை அழைத்த கானான் தேசத்தினுடைய வாழ்விலே உன்னை நீ வைத்துக்கொண்டு வாழ்ந்தாயே, இப்படி தேவனே நீ முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்தபடியினால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய காரியங்கள் யாவற்றெல்லதும் நான் என்ன செய்வேன், உனக்கு நான் கொடுப்பேன். ஆகையால் உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ எதை பார்க்க விரும்புகின்றாயோ அது நான் உனக்கு காட்டுகின்ற வழியாக இருக்க வேண்டும், நான் உனக்கு சொல்லுகின்ற பாதையாக இருக்க வேண்டும், நான் உனக்கு கற்பிக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகையால் தெய்வம் சொல்லுகின்றார், நீ பார் என்றால் நாம் பார்ப்பதெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையான காரியங்கள். இந்த காரியங்களை லோத்துனுடைய வாழ்க்கையிலே லோத்து அதை செய்ய தவறினார். காரணம், லோத்து உலகத்தினுடைய சிந்தனையிலே லோத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகையால் எல்லாவற்றையும் லோத்து இழந்தார். கடைசியிலே லோத்துவை குறித்து எப்படி முடிகின்றது என்று தெரியவில்லை. அவ்வாறு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறெல்லாம் இழந்து போகக்கூடிய ஜீவியத்தை தான் ஆண்டவரே எச்சரித்தார். நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இந்த உலகத்திலே வாழுங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்வு ஆபிரகாமை போன்றிருக்க வேண்டும். தேவன் எதை உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்லுகின்றாரோ அதை பாருங்கள். இந்த மாம்சத்தினுடைய கண்களோடு இந்த உலகத்தை பார்க்காதீர்கள், உலகத்தை ஒட்டி கொள்ளாதீர்கள், உலகத்தை நம்பிக்கை வைக்காதீர்கள், உலகத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு வாழாதீர்கள். நீங்கள் வாழலாம், நீங்கள் அப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? லோத்துவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதுக்கு மாற்றமே இல்லை. ஏனென்றால் எதை ஒரு மனிதன் முக்கியத்துவப்படுத்தி வாழுகின்றானோ அதுவே அவனுடைய வாழ்க்கையின் முடிவாக மாறுகின்றது. நாம் தேவனை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்தால் நாம் தேவனோடு என்றென்றைக்கும் வாழ முடியும். இந்த உலகத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்தால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாசமாய் போகும். இந்த சிந்தனைகளை நாம் கவனத்திலே கொண்டவர்களாக நாம் எந்த வாழ்க்கைக்குரிய பகுதிகளாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய முழு சிந்தனைகளும் தேவனுக்கு முன்பாக மனுஷகுமானுக்கு முன்பாக நிற்க பாத்திரமுள்ள ஜனங்களாக கவனமாய் வாழுங்கள். தேவனுடைய பரிசுத்தத்துக்குரிய ஜனங்களாய் வாழுங்கள். தெய்வமுடைய ஜனங்களாய் மாறுங்கள்.
கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஜனங்களாய் வாழுங்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்ற ஜனங்களாய் வாழுங்கள். தேவனுடைய சிந்தையை எப்போதும் தரித்து கொண்டு பாவம் செய்து விடாதபடிக்கு விழித்து கொண்டு அவருடைய நாமத்தை கனம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையிலே வாழுங்கள். எங்கிருந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழுங்கள். உங்களுடைய கண்கள் லோத்துவை போல இந்த உலகத்தை ஏறெடுத்து பார்த்து இந்த லௌகீக கவலைகளினாலும் பெருந்தீண்டிகளினாலும் இந்த சிற்றின்பங்களினாலும் உங்களுடைய இருதயங்கள் வாரமடைந்து தேவனுடைய நோக்கி பார்ப்பதற்கு உங்களுடைய வாழ்விலே தவறி போய் அதை இழந்து ஆண்டவரிடத்திலே நாம் கைவிடப்படுகின்ற ஜனங்களாய் போய்விடாதபடிக்கு நாம் இந்த வாழ்க்கையிலே கவனமாய் இருந்து வாழுவோம். நாளைக்கு நம்முடைய ஜீவன் ராத்திரி எடுபட்டாலும் கர்த்தரோடு நாம் போய் சேர வேண்டும். தேவனோடு நாம் போய் வாழ வேண்டும். அதற்கு ஆயத்தமுள்ளவளாக இருக்க வேண்டும். நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வரக்கூடாது. நீங்கள் எந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை இந்த ஜீவன் உங்களை விட்டு போனாலும் ஆண்டவர் வந்தாலும் நீங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரிடத்திலே நாம் போய் சேர வேண்டும். அந்த வாழ்க்கைக்குத்தான் எங்களை இந்த நாட்களிலே நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வாழ்க்கையிலே நாம் மிக கவனமுள்ளவளாய் இந்த கடைசி காலத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து எச்சரிப்புள்ளவளாய் இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழுவோம். எப்போதும் நாம் ஆயத்தமுள்ளவளாய் வாழுவோம். இந்த வாழ்விலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். உலகத்தையே நம்பி உலகத்துக்குரிய வாழ்விலே போகின்றவன் கைவிடப்படுவான். தேவனே தன் வாழ்வில் லக்கா வைத்து நோக்கமாய் வைத்து வாழ்பவன் அவரோடு கூட போவான். ஆகையால் இப்படிப்பட்ட இந்த ஆண்டவருடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து அவருக்கு காத்திருப்போம். அவரை நாம் எப்போதும் வருகைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையை ஆவலோடு காத்து நாம் நம்மை எப்போதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை எப்போதும் சுத்திகரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கின்ற ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழுவோம், வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் நாட்களிலே பேசிய இந்த வார்த்தையை போன்று இந்த பூமியிலே வாழக்கூடியான ஜீவ வாழ்க்கையிலே இங்கே எப்பொழுதுமே நான் பெற்றான அந்த ரட்சிப்பு என்னுடைய மேன்மையான அந்த ஜீவியத்தினுடைய பாதுகாப்பு, அதை எப்படி அதை நான் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிறான அந்த ஆவியை குறித்து தேவன் அங்கே பேசினான். இன்னைக்கு ஒருவன் ஒரு அரண்மனையிலே அவனுடைய பொக்கிஷத்தை அவன் வைத்துக்கொண்டு அதுக்கெங்கே காவல் வைக்காத பட்சத்திலே அதை கொள்ளையடித்து கொண்டு போவதை போன்று இந்த மகாபிரதான இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை சுய வாழ்க்கையிலே அதை நான் பாதுகாத்து கொள்ளாத பட்சத்திலே சத்ருவானவன் அதை திருடி கொண்டு போகக்கூடியான ஒரு அபாயந்த ஜீவியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசிய வார்த்தையில் இன்னுமே அதிகமான உற்சாகத்தை இங்கே கொடுத்தது. அந்த நாள் திருடனை போல் உங்களை இங்கே பிடித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இங்கே எச்சரிக்கையாக இருங்கிறான இந்த வார்த்தை இங்கே ஒளியிலே வாழக்கூடியான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அங்கே சொன்னது போன்று நான் அங்கே விளையாடி கொண்டிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் நான் கர்த்தரோடு அங்கே நடந்து கொள்ளக்கூடியான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கையை நான் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறேங்களான காரியங்கள் இந்த உலக நாட்டத்திலேயோ உலக மோகத்திலேயோ அங்கே உலக இன்பத்திலேயோ பணாசையிலேயோ உலக வேலையிலேயோ உலக தொழிலிலேயோ என்னுடைய நாட்டங்களை என்னுடைய சிந்தைகளை நான் அங்கே திருப்பி கர்த்தருடைய சமூகத்தை புறக்கணித்து அங்கே வாழக்கூடியான அலட்சிய போக்கான அந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அங்கே முழுவதுமாக அதை கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு அங்கே வீட்டை போன்று என்னுடைய ஜீவியத்திலே ஒன்றுமே இல்லாத ஒரு வறுமையான ஒரு மனுஷனை போன்று அங்கே துக்கமடைந்து இருக்கக்கூடியான காரியத்துக்கு ஒப்பான ஜீவியத்தை தான் அங்கே அதிகமாக இங்கே தேவன் காலவெளியிலே பேசினான். தேவனியமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே ஜீவியத்திலே இந்த பசுமையான ஜீவியத்துடைய காரியங்கள் இந்த பூமியிலே நாட்டம் கொண்டு அங்கே வாழாவடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் காண்பிக்க முடியாத அந்த ஜீவிய வாழ்க்கைகளை மாத்திரம் அங்கே உற்று நோக்கி பார்த்து அதன்படியே என் பயணத்தை செலுத்தும்படியாக பரிசுத்தாவியானவரை நடத்தி சொல்வானை விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன்.
தேவன் காலை வேளையிலே லோகத்தை குறித்தான காரியங்களிலே இன்றைக்கு என்னுடைய ஜீவத்திலே தேவனுடைய அந்த வருகையிலே இன்றைக்கு எப்பேற்பட்டான ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து லோத்தினுடைய வாழ்க்கையை குறித்தான காரியங்களிலே தேவன் பேசியான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நினையாத நாளிலே வருகிறான அந்த தேவனுடைய அந்த வருகைக்கு காத்திருக்கிறதான தைரியத்தோடு நிற்கிறான அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியிலே வாழுகிறான அந்த நாட்களெல்லாம் தேவனை நம்பி வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் அந்த தைரியத்தை என்னுடைய ஜீவியத்திலே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றான அந்த காரியங்களை காலை வேளையிலே தேவன் காண்பித்தார். இன்றைக்கு அந்த லோகத்தை போன்றான ஜீவியத்திலே இந்த கண்கள் காட்சி தன்னுடைய கண்களிலே அந்த நன்மையானதாய் அங்கே பசுமையானதாய் தோன்றினான அந்த காரியங்கள் அங்கே அதை கிட்டே சென்று அதை உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அங்கே அது அவர் தூரத்திலே பார்க்கும் பொழுது கண்டான அந்த நன்மையான காரியங்களுக்கு எதிர்மாறாய் அங்கே இருந்தான அந்த காரியங்களைப் போலவே இன்றைக்கு பூமியிலே வாழுகிறான என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே காண்கிறான எல்லாம் இன்றைக்கு ஒரு மாயையான வாழ்க்கை மாயையான காரியம் என்பதை நான் உணர்கிறான அந்த பட்சத்திலே தான் இன்றைக்கு அந்த அந்த லூக்காவிலே சொல்லப்பட்டான அந்த வார்த்தையை போல உங்கள் இருதயம் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரமடையாதிருக்கும்படிக்கு என்றான அந்த வார்த்தைக்கு ஒப்பாய் இன்றைக்கு இந்த பூமியிலே காணுகிறான் எல்லாமே அது மாயை என்று எண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவியம் எல்லாம் அந்த என்னுடைய இருதயம் எல்லாம் அங்கே பாரமடையாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த உலகத்தை நான் மாயமான ஒரு காரியம் மாயையான காரியம் என்று எண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே தேவனையே எல்லா சூழ்நிலையும் அங்கே நான் சார்ந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நான் அங்கே செய்ய வேண்டும். அதுவே மெய்யான ஒரு வாழ்க்கை, அதே நித்தியத்துக்குரிய வாழ்க்கை என்று வாழ்கிறான் அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் பாரமடையாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல முடியும். அப்பேற்பட்டான் அந்த ஜீவியத்திலே நான் வாழும் பொழுதுதான் இன்றைக்கு தேவனுடைய அந்த நினையாத நாளிலே தேவன் வரும் பொழுதும் அங்கே நான் பயமில்லாதபடிக்கு தைரியத்தோடு அவருடைய வரியிலே நான் அவரோடு கூட செல்லுவேன் என்றான் அந்த நம்பிக்கையை நிச்சயம் கொண்டவனாய் இந்த பூமியிலே நான் வாழ முடியும் என்றான் அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு தேவனுடைய சார்ந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் திருப்தி கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கை அப்பேற்பட்டான் அந்த ஜீவத்துக்குள்ளாகத்தான் இன்றைக்கு நான் வாழ முடியும். இந்த பூமியிலே இன்றைக்கு நான் தேடுகிறான காரியங்கள் இன்றைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நான் ஒரு ஐஸ்வர்யவானாய் நிற்கிறதான ஒரு மனுஷனாய் நிற்பேனாக இருந்தால் அங்கே நான் தேவனுடைய வருகையிலே அங்கே நான் தரித்திரமுள்ளான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். மாறாக இந்த பூமியிலே நான் இன்றைக்கு தரித்தனாய் நின்று தேவன் தருகிறதான அந்த காரியங்களையே பெற்று தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று வாழ்கிறான் அந்த வாழ்க்கையிலே தான் அவருடைய வருகையிலே ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை நான் அங்கே அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்க முடியும். அப்பேற்பட்டான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தான ஒரு காரியமெல்லாம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு வியாதி வரும் பொழுது அந்த வியாதியை நான் அங்கே குணமாக்கும்படியாக அங்கே நான் ஒரு வைத்தியர் இடத்திலே செல்லுகிறேன். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலை மத்தியிலே அந்த வைத்தியர் என்னுடைய வியாதியை கண்டு விட்டு அந்த வியாதி நீங்கும்படியாக சில மருந்துகளை அங்கே ஒரு துண்டில் எழுதி தருகிறான் அந்த காரியங்களைப் போலவே இன்றைக்கு அந்த துண்டை கொண்டு போய் ஒரு பாமசியிலே நான் கொடுத்து அந்த துண்டிலே எதை எழுதியிருக்கிறதோ அதைத்தான் நான் அவ்வாறே நான் அந்த குளுசை அந்த மாத்திரையை நான் என்னுடைய சுகத்தை போக்கும்படியாக நான் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக அந்த துண்டிலே அவர் எழுதித்தராத காரியங்கள் அந்த மாத்திரைகள் அந்த பாமசியிலே இருக்கிறது என்பதற்காக அந்த மாத்திரைகளை நான் அங்கே வாங்கி அதை நான் என்னுடைய வியாதிகள் குணமாகும் என்று அங்கே நான் அந்த மாத்திரைகளை உட்கொள்கிறான ஒரு மனுஷனாய் நான் ஒரு காலத்திலும் அங்கே நிற்க முடியாது. ஆனால் அந்த வைத்தியர் அங்கே எதை எழுதி தந்தாரோ அதையே நான் வாங்கி என்னுடைய வியாதிகள் அங்கே குணமாகும்படிக்காய் அங்கே நான் அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அங்கே நான் ஆரோக்கியம் அடைகிறான் அந்த வாழ்க்கைக்கு ஒப்பாகவே இன்றைக்கு தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிறான தேவனை அண்டி வாழுகிறான தேவனையே நம்பி வாழுகிறான அவருடைய சித்தம் செய்து வாழுகிறான அந்த வாழ்க்கையும் இன்றைக்கு அந்த வைத்தியர் அந்த துண்டிலே எழுதி தந்தான் அந்த மாத்திரையை போலவே தேவன் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய என்று சொல்லுகிறாரோ அல்லது எதையெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று காண்பிக்கிறாரோ அதையே என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் பட்சத்திலே தான் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே அந்த அவருடைய வருகையிலே எப்பொழுதுமே தைரியமுள்ள ஒரு மனுஷனாய் நின்று
எப்பொழுதுமே அவருடைய வருகையிலே நானும் அவரோடு கூட செல்லத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு ஜீவம் வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயான காலை வேளையிலே காண்பித்தா தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் தொடர்ந்து வருகிற நாட்களும் இந்த பூமியிலே இந்த லோத்துவை போன்றான அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு தோற்று போகிறான ஒரு மனுஷனாய் இன்றைக்கு இன்பமாய் தோன்றுறான காரியங்களுக்காய் இன்றைக்கு நான் அழிந்து போகிறான அனித்தியமான அந்த பாவ சந்தோஷங்களை என்னுடைய ஜீவியத்திலே அங்கே கண்டு வாழுகிறான ஒரு மனுஷன் நின்று விடாதபடிக்கு எப்பொழுதுமே இந்த ஆபிரகாமை போல தேவன் காண்பிக்கிறதான அந்த வாழ்க்கையிலே நானும் உண்மை உள்ளவனாய் நின்று அவர் காண்பிக்கிறான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தான ஒரு வாழ்க்கை அவரோடு ஒன்றித்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்க பரிசுத்தாவியான ஒரு நாட்களில் என்னையும் பலப்படுத்துவாராக விசுவாசிக்கிறேன். நாம் சகோதர வார்த்தைக்காய் தேவனை அதை சோதரிக்கின்றேன். தேவன் காலைகளில் எனக்கு உணர்த்தைத்தான வாழ்வெல்லாம் தேவன் நோக்கிப்பார் என்று சொல்கின்றான அந்த வாழ்க்கையிலே அதை நோக்கி பார்க்கின்றான வேளையிலே மட்டுமே பிழைத்திருக்கக்கூடியான அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த காலவேளை என்னை உணர்வடி செய்தார். ஆபிரகாமை தேவன் நோக்கிப்பார் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் நோக்கி பார்த்த அந்த வாழ்விலே இதனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான நிலைகள், அந்த உப்புத்தூணாய் போன வாழ்க்கையிலே தேவன் பின்னோக்கி பார்க்காது முன்னோக்கி பார்த்து ஓடுன்னு சொல்லும் பொழுது பின்னோக்கி பார்த்த நிலைகளே தன்னைத்தானே மாய்த்து கொண்டான நிலைகளில் தான் இந்த காலவெளியிலே தேவன் என்னை உணர்மொழி செய்தார். தேவனுக்கு கொடுக்க வேண்டியான அந்த முதலிடத்தை உலகத்துக்கு கொடுக்கின்றான வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கின்றான் அந்த வாழ்க்கை பின்னோக்கி போகக்கூடியான நிலையில் தான் உண்டு பண்ணும் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் என்னை உணர்மொழி செய்தார். ஜெப வாழ்க்கையிலும் வேதம் படிக்கக்கூடியான அந்த நிலைகளிலும் தேவனை கொடுக்கக்கூடியான அந்த காரியங்களிலும் சபைக்கு கொடுக்கக்கூடியான அந்த நிலைகளிலும் தேவனுடைய அந்த பண்பை செய்யக்கூடியான அந்த நிலைகளிலும் எப்பொழுது நான் உலக காரியங்களை உலக வேலைகளை உலக சிந்தைகளை எப்பொழுது நான் அதை வைத்து கொண்டு இருக்கின்றேனோ அப்பொழுது அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த காரியங்கள் எல்லாம் அற்றுப்போகக்கூடிய அந்த நிலைகளைத்தான் இந்த அபாயம் நிறைந்த அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே எனக்கும் உணர்த்தித்தான் நிலைகள். நான் ஜெபம் பண்ணக்கூடியான அந்த வாழ்க்கையிலே என்னிடத்தில் காணப்படுகிறான அந்த வேலைகள் நிமித்தம் அதை நான் பின்னோக்கி வைக்கின்றான் அந்த வாழ்க்கைகளும் வேதம் படிக்கக்கூடிய நிலைகளிலே அது குறுகிய பொழுதில் அதை படித்துவிட்டு என்னுடைய உலகப்பிரவமான வாழ்க்கையிலே செல்லக்கூடியான அந்த காரியங்களிலும் குடும்பத்தோடு ஜெபிக்கக்கூடியான அந்த வாழ்க்கையிலே உலக காரியங்கள் உலகத்துடைய அந்த பாடுகளை சுமந்து செல்கிற அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த சித்தம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை தேவனுடைய அந்த விருப்பம் செய்யக்கூடிய அந்த நிலைகளை உலகத்தை சினையக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அற்றுப்போகிற அந்த காரியங்களைத்தான் இந்த காலவெளியில் தேவன் என்னை உணர்வு செய்தால் தேவன் தந்தான அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்பொழுதும் அது தேவனுக்காக நான் அதை செலவழிக்கின்றேனோ அப்பொழுதே தேவன் அதை நிலைத்திருக்க செய்கின்றான் அந்த வாழ்க்கையில். என்னுடைய ஜீவியத்திலும் தேவன் ஒரு குறுகிய காலங்களிலே நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே இருக்கும் பொழுது திருமணம் முடிக்கும் பொழுது சொல்லப்படும் பொழுது நான் என்னிடத்தில் பணம் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு சார்பிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்க நினைத்தால் அது ஒரு குறுகிய காலத்திலே உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்ன நிலைகள் எல்லாம் அப்பொழுது நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதலிடம் எல்லாம் என்னுடைய வேலைகளுக்கு முன்பாகவே நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள் அதிகமாக ஜெபம் பண்ணுற அந்த வாழ்க்கையில் வேதம் படிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப ஜீவியத்திலே காணப்பட்ட நிலைகள். ஆனால் தேவன் ஒரு குறுகிய காலத்திலே ஆஸ்வதிக்கும் பொழுது பிற்பாடு என்னிடத்தில் இருக்கான அந்த உலக லௌகிகமான கவலைகள் உலகத்தை சினைக்கிறான அந்த வாழ்க்கையில் வரும்பொழுது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியம் எல்லாம் அநேகமாக குறைபட்டதைத்தான் தேவன் இந்த வேளையிலே எனக்கு உணர்த்தித்தார். தேவனை கொடுக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கையை ஒரு முற்றாக அது பழுதுபடக்கூடிய அந்த வாழ்வும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலே ஒரு குறைவையும் தான் இந்த வேளையிலே நான் கண்டு கொண்டேன். தேவன் தருகின்றான் அந்த பொழுது அது முன்னோக்கி பார்க்கின்றான் அந்த வாழ்க்கையிலே நான் பின்னோக்கி பார்ப்பேனா இருந்தால் அந்த உப்பு தூணாய் போனது போலவே என்னுடைய வாழ்க்கையும் அழிந்து போகக்கூடிய நிலைகள் அபாயம் நிறைந்தான் அந்த வாழ்க்கையில். தேவன் வளம் பொழுது அந்த வாலிபர்களிடத்தில் அவர் கேட்ட பொழுது நீ இன்று என்ன செய்வாய் என்று சொல்லும் பொழுது என்னுடைய நிலையை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நான் இன்று தேவன் வந்தால் நாளை தேவன் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். நான் இந்த காரியங்களை சரி செய்யக்கூடிய நிலைகள் இவ்வாறாக வாழக்கூடிய நிலைகள் எல்லாம் என் உள்ளத்தில் எழுந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளான அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லாத நான் இருக்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை உணர்த்தி வைத்தார். அது தேவன் நாளை வரும்பொழுது நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்னை நானே நோக்கி பார்ப்பேன். அநேக காரியங்களை சீர் செய்யக்கூடிய அந்த நிலைகள் தான் ஒரு அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த உள்ளத்திலும் எனக்கு உணர்த்தித்தான் நிலைகள். நான் எப்பொழுது என் கண்களை நான் முன்னோக்கி நான் ஏறெடுத்து பார்க்கின்றேனோ அப்பொழுதே நான் அழிவை ஆரம்பிப்பதற்கு நானே ஒரு காரணமாக இருக்கின்றேன்
ஆனால் தேவன் என் கண்களை நோக்கி பார் என்று சொல்லும் பொழுது நான் எப்பொழுது அதை நோக்கி பார்ப்பேனா இருந்தால் அது தேவன் தந்தான அந்த ஈவுகளை நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவே நினைத்து கொண்டு தேவனை ஒரு மகிமைப்படுத்தக்கூடியான வாழ்க்கைகளும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியான வாழ்க்கையிலும் தான் கடந்து செல்ல முடியும் என்பதை தான் இந்த காலவளை என்னை உணர்முடி செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எப்பொழுது நான் எனக்கு அழிவை உண்டு பண்ணுவேனோ, நான் எப்பொழுது நான் என்னுடைய எனக்கு உண்டானவரை நான் எப்பொழுது ஏறெடுத்து பார்க்கின்றேனோ அப்பொழுதே நான் என்னுடைய அழிவை நான் ஆரம்பித்து கொள்கின்றேன் என்பதை தான் தேவன் இந்த காலவளை உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த முதலிடமெல்லாம் ஒரு குறைபடும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அழிவுக்குள்ளாக உட்படுத்துகின்றேன் என்பதை தான் தேவன் இந்த காலவளை எனக்கும் காண்பித்தார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியத்தில் நான் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் எந்த உலக பிரகமான காரியங்கள் இருந்தால் நான் முன்பாக எப்படி வாழ்ந்தேனோ, எப்படி ஒரு ஜெப வாழ்க்கையிலும், எப்படி ஒரு வேதம் தியானிக்கிற வாழ்க்கையிலும், எப்படி ஒரு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தான வாழ்க்கையெல்லாம் இந்த உலக பிரகமான காரியங்கள் என்னை அமழ்த்தும் பொழுது, என்னை அதை ஆட்கொள்ளும் பொழுது, என்னை அதை இச்சிக்கும் பொழுது நான் அதை இழந்து போகின்றான அந்த வாழ்க்கையெல்லாம் அது பிரியோசனமற்ற வாழ்க்கையிலும் என்னை நானே அழைத்து கொண்டான வாழ்க்கையும் தான் தேவன் இந்த காலவளை எனக்கும் காண்பித்தேன். நான் தேவனை கொடுக்கக்கூடியான அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் அவ்வப்போது அது தேவனுக்கு கொடுத்து விட்டு வருவேனாக இருந்தால் அந்த உலக பிரபமான காரியங்கள், உலகத்தை சினைக்கின்ற வாழ்க்கைகள், உலகத்துக்காக கவலைப்படுகிற வாழ்க்கையெல்லாம் என்னிடத்தில் இல்லா போகும் என்பதை தான் தேவன் இந்த காலவளை உணர்த்தி வைத்தார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற பிரகாரம் நான் தேவனுக்குரிய அந்த நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் உண்மை உள்ள வாழ்க்கையும் நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் தேட ஆரம்பிப்பேனோ அப்பொழுதே தேவன் எல்லாவற்றையும் அந்த கூட கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே கடந்து செல்வார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். வரும் நாட்களிலும் தேவனுடைய இந்த வார்த்தை நிமித்தம் தேவனுக்கு கொடுக்கக்கூடியான ஒவ்வொரு முதலிடத்தையும் தேவனுக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையிலே தேவன் தாமே வர நாட்களும் எனக்கு உதவி செய்து பலன் தருவாங்க அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் எப்படிதான் ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய தெரியமாக என்னை உற்சாகப்படுத்தியது. ஆண்டவர் நீயாத நாட்கள் இங்கே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாக இங்கே எச்சரித்திருந்தார். இங்கே இந்த அதிகாரத்திலே மேலே உள்ள அங்கே வசனங்கள் யாவும் அங்கே எச்சரிப்பின் வசனமாகவே இருக்கிறது. அங்கே ஒவ்வொன்றும் அங்கே நமக்கு நடக்கக்கூடிய அது அசம்பாவிதமான அந்த காரியங்கள் தான். ஆனாலும் அந்த எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்ட நாட்கள் அவைகள் என்று தான் அங்கே அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த பூமியிலே நான் வாழக்கூடிய நாட்களிலே தேவன் அங்கே வருவார் என்று அங்கே நினையாத நாட்கள் என்று இருக்கிறதை விட இந்த நாட்களிலே சம்பவிக்கும் என்கிறதை நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நாட்களைத்தான் இந்த நாட்களிலே நான் அப்படியாக அங்கே எண்ணுகிறேன். ஒரு நாட்களிலே தேவன் என்னுடைய ஜீவியத்திலே அங்கே என்னை மாற்றும்படியாய் அங்கே அவருடைய சமூகம் இங்கே வரும்போது நான் அவருக்கேற்றவனாய் நிலை நிற்கும்படியாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கவே நானும் வாஞ்சிக்கிறேன். ஒரு நாட்களே அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாம் உதவிசாராக. ஆவியானவர் சபையில் கொடுத்த வார்த்தையை அதிகமாய் அது சிந்திக்க வைத்தது. அங்கே நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே லோத்து அவன் தான் அங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆனால் ஆபிரகாமுக்கோ தேவன் நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று அவர் சொன்னார். தேவன் ஒன்றை சொல்லுவதற்கும் நான் ஒன்றை நோக்கி பார்த்து அதை சிந்திப்பதற்கும் உரிய வித்தியாசத்தை ஆவியானவர் அங்கே காண்பித்தார். நான் அல்ல, தேவனே என்னை சொல்லுகிற ஒரு ஈவத்துக்குள் என்னை அர்ப்பணிக்கவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் அவர் எனக்கு தருகிற ஒன்று தான் அது நிலையானது ஒன்று. நான் எனக்கென்று தெரிந்து கொண்டுகிற காரியம் எல்லாம் அது இந்த மாயையை அழிந்து போய் லோத்தினுடைய வாழ்க்கையைப் போல அங்கே தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு சந்ததியை நான் உருவாக்குகிற ஒரு சூழ்நிலைக்கே நான் தள்ளப்பட்டு விடுவேன். ஆகையால் தேவன் நீ நோக்கி பாருங்கிற அந்த இதயத்தை அதிகமாக நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியிருந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவான் விசுவாசிக்கிறேன். அப்படியே வாழ வேண்டும் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உதவி சொல்லலாம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவன் இந்த சபையிலே பேசிய வார்த்தை எனக்கும் இங்கே நாட்களிலே வாழக்கூடியான உணர்வை இங்கே தந்தது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலும் இங்கே நினையாத நாளிலே வரக்கூடியான இந்த தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்பதை இங்கே சிந்திக்கும்போது என்னிடத்திலும் இங்கே அநேக குறைகள் இன்றைக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே இங்கே
லோத்தை குறித்தான அந்த காரியங்களை குறித்து எங்கள் தேவன் பேசினார். இன்றைக்கு லோத்தருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கினதும் பூமியின் நன்மைகளை நோக்கினதும் பூமியை இச்சித்ததுமான அந்த காரியங்களாக இருந்தபடியினால் இன்றைக்கு அவனுடைய சந்ததி இன்றைக்கு தேவ சந்ததிக்கு எதிராய் இங்கே எழும்பினது, அழிக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய கண்களோ இங்கே தேவனை நோக்கி பார்ப்பதும் தேவனை சார்ந்து வாழுகிறான அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இங்கே இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனை நான் எந்த அளவுக்கு அவரை கிட்டி சேருவதற்கு அவருடைய வருகையிலே தகுதி ஆகுவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொன்னால் என்னுடைய கண்கள் இன்றைக்கு முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைய பூமியை நோக்கி பார்க்கும்போது அது பூமிக்குரியவைகளாய் அங்கே ஆயத்தமல்லாத காரியமாய் அங்கே சென்றுவிட முடியும். ஆனால் என்னுடைய கண்கள் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய ராட்சியமும் நீதியும் மட்டுமே எனக்கு கண்களுக்கு முன்பாக அது வெளிப்படையாக இங்கே தெரிய முடியும். இன்றைக்கு வாழ்க்கையிலே நான் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இன்றைக்கு எப்படி என்று சொன்னால் இங்கே உலகத்தின் ஒளியாகிய அந்த தேவனை நோக்கி பார்க்கிறதான கண்கள் எனக்கு அங்கே வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கிறதான சிந்தை எனக்கு வேண்டும். அப்பேற்பட்ட ராவியை தேவன் இனிவர் நாட்களிலும் எனக்கு கொடுப்பாருங்கிறான அந்த ஜீவியத்திலே அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யலாம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலும் நாங்கள் உலகத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஒட்டி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்குரிய ஜனங்களாய் மாறிவிடாதபடிக்கு எங்களுடைய இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் சிற்றின்ப மயக்கங்களினாலும் எங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு நம்முடைய ராட்சியத்தை நீதியையும் தேடுகின்ற வாழ்விலே நாங்கள் பாரமடைந்தவர்களாய் எப்போது நம்முடைய வருகையை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கத்தக்கதாகவும் நம்முடைய வருகைக்கு எப்போது நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய வருகை அது எங்களுக்கு நினையாத நாளை போல் இருக்காதபடிக்கு, அது திருடனை போல் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் நம்முடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தையும் நாங்கள் எப்போதும் மக்களாய் ஆயத்தம் செய்து வாழ்கின்ற வாழ்விலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து ஆபிரகாமை போல ஆண்டவரே நீர் காட்டுகின்ற இதை மட்டும் எங்களுடைய கண்கள் வாழ்க்கையை நோக்கி பார்த்து நாங்கள் ஆசீர்வாதம் பெறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச கண்களால் நாங்கள் ஏறெடுத்து இந்த உலகத்தை நோக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருபோதும் அழிவை சாபத்தை தேடிக்கொள்ளாதபடிக்கே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கவனமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். நம்முடைய வருகைக்கும் எங்களை தகுதிப்படுத்தியருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.